மிஸ்டரி கதைகள். கதையோட தலைப்பு மர்மமான தங்க சுரங்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். திங்களூர்ல கோபி சுகுணாவுக்கு ஒரே ஒரு பையன். 12 வயசு ஆகுது. அவனோட பேரு சீனு. 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான். ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன். இவங்களோட குடும்பமே ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க அப்பா தினமும் வேலைக்கு போனாதான் இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு. கிணறு தோண்டுறது, பாறைங்களை உடைக்கிறது, சுத்தம் செய்யறது, இப்படியான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க கோபி. கோபி கூட தியாகோன்னு ஒருத்தவங்களும் கூட வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒன்றா வேலைக்கு போயிட்டு ஒன்றாவே வந்துடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான். தியாகு வேலைக்கு வரல. கோபி மட்டும்தான் தனியாக வேலைக்கு போயிருக்கிறாங்க. பாவம், அவங்களே கல்லை உடைக்கிறாங்க, கிணத்துக்கு பள்ளம் தோண்டுறாங்க. வேலை ரொம்ப அதிகமாக இருந்தது. சாயங்காலம் ஆயிடுச்சு. வேலை இன்னமும் முடியவே இல்லை. அவங்கள தேடி அவங்களோட பையனே வந்துட்டான். அப்பா அப்பா, என்னப்பா நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை? எவ்வளோ நேரமாச்சு? அதனால தான் நான் உங்களை தேடியே வந்துட்டேன். வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லைடா தங்கம், கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். நீ வேணும்னா இப்போ வீட்டுக்கு போ. அப்பா இன்னும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. வேலை இன்னைக்கு ரொம்ப அதிகம். அந்த மாமா வேற வரலையா? இன்னைக்கு நான் மட்டும்தான் வேலை செய்யணும். அதனால் வேலை ரொம்ப அதிகமாக இருந்தனால எல்லா வேலையும் நானே தனியாக பார்க்க வேண்டியது. வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அம்மாட்ட போயிட்டு சொல்லு, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இந்த தியாகு வேணுக்குன்னே வேலைக்கு வராமல் இருந்துக்கிட்டு அந்த கோபி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சந்தோஷமாக ஓரமாக நின்று பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட பையனும் தேடி வந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நாம் 2 பேருமா சேர்ந்து வேலையை பார்க்கும் பொழுது உனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. நான் வரலன்னோனையும் எல்லா வேலையும் உன் தலையில் வந்து விழுந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமும் நான் அடிக்கடி வேலைக்கு வரப்போகிறது கிடையாது. நான் செய்கிற வேலையும் நீயே செய், ஆனால் எனக்கான சம்பளத்தை நான் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு தனக்குத்தானே பேசிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்குறாங்க. அதுக்கு அவங்க பையன் திரும்பவும், அப்பா அப்பா வாங்கப்பா, நேரமாச்சு. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துட்டீங்க. இப்போ வரப்போகிறீங்களா இல்லையா? நாளைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோங்களேன். எப்படியும் இன்னைக்கு 2 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளாக உட்காந்து செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் கிளம்புனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க போகலாம். நானும் எவ்வளோ நேரமாக நீங்கள் வருவீங்கன்னு நின்றுட்டே இருக்கிறேன். வாங்கப்பா, நானே நீங்கள் எப்படி வேலை செய்வீங்கன்னு கற்றுக்கிட்டேன். இவ்வளோ கஷ்டமான வேலையை நீங்கள் ஒருத்தராக பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. வாங்கப்பா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். கோபியும் அவங்க பையன் கூட கிளம்பிட்டாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுது. இதுக்கு போய் நீ எவ்வளவோ பரப்பு பறந்தேடா. சரி சரி, முதலாளி ஐயாவை பார்த்து நான் சம்பளத்தை வாங்கிட்டு வரேன், இங்கேயே நில்லு அப்படின்ட்டு முதலாளியோட வீட்டுக்குள்ளே போய், முதலாளி ஐயா வேலையெல்லாம் முடிஞ்சது, இன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இருப்பா இங்கே இரு, நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களோட அறைக்குள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வந்து, இந்தாப்பா தம்பி கோபி, நானும் பார்த்தேன் தனியாளாக எவ்வளோ வேலையை ரொம்ப பெருத்தமாக பார்த்துருக்குறீங்க. வேலையெல்லாம் சூப்பராக பார்க்குறீங்க. இந்தாங்க காசை வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறமும் எந்த வேலையாக இருந்தாலும் உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க முதலாளி, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இதை எல்லாத்தையுமே தியாகு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்குறாங்க. ஓஹோ, நீ ஒருத்தனாவே எல்லா காசையும் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? அது நடக்கவே நடக்காது. அதுலேயும் முதலாளி வேற உன்னை பெருமையாக வேற பேசுகிறாங்களே, இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியலை. எப்படி அது? நாளைக்கே நான் வேலைக்கு வரேன். எல்லா வேலைகளையும் உன் கூட செய்கிற மாதிரியே செய்கிறேன். ஆனால் நீ தான் வேலையெல்லாம் செய்ய போகிற. எனக்கு காசு கிடைக்க போகுது, எனக்கான சம்பளம். இன்னைக்கு நான் லீவு போட்டது ரொம்ப தப்பாக போச்சே. என்னோட காசும் இப்போ உனக்கு வந்துருச்சு. சரி, இப்போ நான் உன்கிட்ட காசை கேட்டாலும் நீ எப்படியும் தரப்போகிறது கிடையாது. அதனால் நான் நாளைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தியாகு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கோபியும் அவங்களோட பையனும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க.
அந்த தியாகு அவங்க வீட்டுக்கு போகிற வழியிலேயே திரும்பவும் குணம் மாறிடுச்சு. நான் ஏன் இப்போ என் வீட்டுக்கு போகணும்? கோபியை முதலாளி ரொம்ப பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அது எனக்கு பொறுக்காதே. அதுக்காகவே நாம் நம்ம சதி வேலையை பார்ப்போம். பள்ளத்தை சுத்தம் பண்ணி கல்லெல்லாம் எடுத்தியா? இப்போ அந்த பள்ளத்துக்குள்ளேயே எல்லா கல்லையும் உள்ளே போட்டு நான் நிறைக்கிறேன் அப்படின்ட்டு கல் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அந்த பள்ளம் முழுக்க நிறைச்சிட்டாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி, நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சந்தோஷமாக அவங்களோட வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க தியாகு. அந்த முதலாளியும் அந்த இடத்துக்கு திரும்பவும் போய் பார்க்குறாங்க. இடமெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குல்ல. சரி சரி, நாம் நம்ம தோட்டத்தில் செடிங்களெல்லாம் வைக்கலாம், என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க. பார்த்தா சுத்தம் செஞ்சு வச்ச பள்ளம் முழுக்கவே கல்லாக நிறைஞ்சு போயிருக்கு. என்னது இது? இன்னைக்கு தானே கோபி தம்பியை வச்சு இந்த பள்ளத்தில் உள்ள குப்பை கல் பாறையெல்லாம் எடுத்து சுத்தம் செய்ய வச்சது. அதுக்குள்ளேயும் இந்த பள்ளம் எப்படி நிறைஞ்சு போச்சு? ஸோ நாளைக்கும் அந்த தம்பியை வேலைக்கு வர சொல்லணும். கூட ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிட்டா இன்னும் சுலபமாக இருக்கும். அதான் அந்த பையன் தியாகு இருக்கான்ல, அவனையும் வேலைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிடுவோம். நாளைக்கு கோபி தம்பியும் தியாகுவும் 2 பேருமே வேலையை பார்க்கட்டும் அப்படின்ட்டு கோபிக்கிட்ட நாளைக்கு வேலை இருக்குது வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தியாகுவுக்கு ஃபோன் பண்ணியும் தியாகு தம்பி நாளைக்கு வேலை இருக்குது வந்துருங்க அப்படின்ட்டும் அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. முதலாளி தியாகுவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுமே தியாகுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நாம் நினச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சே. நல்லது தான். எப்படியோ நம்ம நினச்சது நடக்க போகுது. நாளைக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஆனால் கோபிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இன்னைக்கு தானே நான் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு எல்லா வேலையும் நல்லா முடிச்சுட்டு வந்தேன். முதலாளியும் வேலையெல்லாம் திருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு பாராட்டெல்லாம் வேற செஞ்சாங்களே. அதுக்குள்ளேயும் என்ன திரும்பவும் நாளைக்கே அதே இடத்த சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலையே, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியலை. சரி, நாளைக்கு விடிஞ்சா நாளைக்கு வேலைக்கு போகும்பொழுது தெரியும் அப்படின்ட்டு தனக்கு தானே புலம்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. கோபி காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. போகிற வழியிலேயே தியாகுவும், அண்ணா அண்ணா இருங்கண்ணே, நானும் வரேன் வரேன் இருங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு அவங்க கூடவே வராங்க. அப்போவே கோபி கையில் வச்சுருந்த மண்வெட்டி தவறி கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை காலில் விழலை. உடனே குனிஞ்சு கோபியும் அந்த மண்வெட்டியை எடுத்துட்டாங்க. அதுக்கு உடனே தியாகு, அண்ணா அண்ணா என்னண்ணா நீங்கள் பார்த்து கவனமாக இருக்க வேண்டாமா? காலில் பட்டுருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாய் போயிருக்கும். வேலைக்கு இப்போ போயிருக்கவே முடியாதுல்ல, பார்த்து கவனமாக வாங்கண்ணே. ஏண்ணே என்னாச்சு உங்களுக்கு? பதட்டப்படாமல் வாங்க அப்படின்ட்டு பொய்யா வெளியில் ஒரு பேச்சு பேசிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. இப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் காலில் விழாமல் போச்சே, அதுவும் நல்லதுக்கு தான். காலில் விழுந்திருந்தா எப்படி வேலைக்கு வந்திருப்பாங்க? இவங்களை வேலை வாங்க முடியாமல் போயிருக்கோம். இல்லைன்னா நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக போயிருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சோம், நல்லது தான் அப்படின்ட்டு அவங்களே தனக்கு தானே நினச்சிட்டு சரி சரி வாங்கண்ணே போவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கோபியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் நல்லா தான் இருக்கிறேன், வாங்க போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ கோபி கிட்ட தியாகு சொல்கிறாங்க, நேற்று என்னால் வேலைக்கு வர முடியலண்ணே, மன்னிச்சிருங்க. நீங்களே தனியாக எல்லா வேலையும் பார்த்துருப்பீங்கள்ல, எல்லாம் என்னால் தான். சரி சரிண்ணே, இன்னைக்கு என்னால் முடிஞ்ச உதவி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல தம்பி, அதனால் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. சரி சரி, இப்போ நம்ம ஒன்றா வேலையை பார்ப்போம். இன்னைக்காச்சும் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. கோபி தன்னை போல் வேலைக்கு வந்ததுமே வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க. எவ்வளோ கல், நேற்று தான் நல்லா சுத்தம் செஞ்சேன், அதுக்குள்ளேயும் யார் இந்த பள்ளம் முழுக்க கல்லை நிறைச்சானே தெரியல அப்படின்ட்டு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உடனே வேலை பார்க்காம வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற இந்த தியாகு, என்னென்ன சொல்கிறீங்க, அவ்வளவு கல்லாக இருக்குது, எல்லாமே பாறை மாதிரி இருக்குதே அப்படிங்கிறாங்க.
ஆமாம் தம்பி, ஆமாம், எல்லாமே பாறையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கோபி. அதுக்கு தியாகு சொல்கிறாங்க, சரி சரி அண்ணே, நாம் 2 பேரும் இந்த பள்ளத்துக்குள்ளே உள்ள பாறையெல்லாம் ஒன்றா எடுக்க வேண்டாம். நீங்கள் எடுத்து எடுத்து கொடுங்க, நான் வெளியில் வைக்கிறேன். அப்போதான் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்த மாதிரியும் இருக்கும், சீக்கிரமாக வேலையை முடித்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் எடுத்து மேலே வைங்கண்ணே, அந்த பாறையெல்லாம் தூக்கிட்டு நான் ஓரமாக கொண்டு போய் வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆ சரி தம்பி, நீ சொல்கிறதும் சரிதான். சரி சரி, நான் பாறையெல்லாம் எடுத்து மேலே வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாறையாக எடுத்து மேலே வைக்கிறாங்க. தியாகுவும் கொஞ்ச நேரத்துக்கு பாறைகள் எல்லாம் எடுத்து ஓரங்கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடிப்பா அப்படியும் இப்படியும் போயிட்டு போயிட்டு வராங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி வெளியில் வைக்கிற பாறை எல்லாத்தையுமே தியாகு அதே பள்ளத்துக்குள்ளே எடுத்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுவுமே கோபிக்கு தெரியவே இல்லை. தியாகு திரும்பவும் பாறை எல்லாத்தையுமே பள்ளத்துக்குள்ளே போடவும் அதில் ஒரு பெரிய பாறை அந்த கோபி மேலே போய் விழுந்துருச்சு. பாவம் இந்த கோபி தன்னோட மேலே பெரிய பாறை விழுந்ததும் அம்மா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. அதுலேயே இந்த தியாகு பயந்து போயிட்டான். அட கடவுளே, நான் போட்ட பாறை இந்த அண்ணன் மேலே போய் விழுந்துருச்சா, அவ்வளோதான், நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல. அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னாச்சுண்ணே, நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே கோபியும், தம்பி தம்பி தியாகு, என்னை கொஞ்சம் பிடிச்சி மேலே தூக்குப்பா, ரொம்ப தலை சுற்றிட்டு வருது அப்படிங்கிறாங்க. என்னோட வீட்டில் கொண்டு போய் விடுப்பா அப்படிங்கிறாங்க. என்னென்ன பலமாக அடிபட்டுச்சோ, சரி சரி இருங்கண்ணே, நான் உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி தம்பி, சீக்கிரமாக வா, என்னால் ரொம்ப முடியல, வாப்பா வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி இழுத்து தூக்குறான். அதுக்கப்புறம் வாங்கினே ஆஸ்பத்திரிக்கு போகலான்ட்டு நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அண்ணே இதோ போயிட்டே இருங்கண்ணே, இதோ வந்துடுறேன் நான் அப்படின்ட்டு சொல்கிறான். சரிப்பா தம்பி, நானே அப்படியே மெல்ல மெல்ல ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நானே போய்க்கிறேன், நீ உங்கள் வீட்டுக்கு போப்பா அப்படிங்கிறாங்க. கோபி அண்ணனும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு கோபி சீக்கிரமாக வந்ததுமே அவங்களோட மனைவிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க பையனும், என்னப்பா நேற்று என்னடான்னா சாயங்காலம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்களே, சரி சரி வாங்கப்பா, ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கிறீங்க, நேற்று அவ்வளோ வேலை பார்த்ததுக்கு கூட நல்லா இருந்தீங்களே தெம்பா, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறான். அவங்க மனைவியும், ஆமாங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, இவ்வளோ சோர்வாக நான் என்றைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே கோபியும் தன்னோட மேலே பெரிய பாறை விழுந்ததாகவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களோட மனைவி மகனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதுலேயும் டாக்டர் வேற இன்னும் 1 மாதத்துக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நினைக்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க கோபி. அட என்னங்க நீங்கள், தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சேன்னு சந்தோஷப்படுங்க. ஆரோக்கியம் இருந்ததுன்னா என்னைக்குனாலும் நாம் முன்னேறிடலாம். நீங்கள் 1 மாதத்துக்கு நல்லா ஓய்வெடுங்க. நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நல்லா ஓய்வெடுங்க. 1 மாதம் தானே சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா ஓய்வெடுங்கங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க அவங்க மனைவி. அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. சீனு வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். வீட்டுக்கு வரும்பொழுதே யோசிக்கிறான், நம்ம அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்களால இன்னும் 1 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறது, நமக்கு அப்பா வேலைக்கு போனாதான் 3 வேளை சாப்பாடே சாப்பிட முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் வீட்டில் இருக்கிறது சரி கிடையாது. வீட்டுக்கு போனதுமே அம்மா கிட்ட ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு அப்பா செய்கிற வேலையவே நாமளும் பார்க்கலாம், யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறான். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்ததும், அம்மா அம்மா நான் வந்துட்டேன், நான் சீருடையெல்லாம் மாற்றிட்டேன், விளையாட போகிறேம்மா அப்படிங்கிறான். அடே என்னடா, வீட்டு பாடமெல்லாம் செஞ்சுட்டியா, அதுக்குள்ளேயும் இப்போ வந்த உடனே விளையாட போகிறேங்கிறியே, முதல்ல படி சாப்பிடு, அதுக்கப்புறமா போடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சீனுவும், இல்லைம்மா இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேம்மா, நான் வீட்டு பாடத்தெல்லாம் ஸ்கூல்லையே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். படிக்கிறதையும் படிச்சுட்டேன்,
கொஞ்ச நேரம் மட்டும் என்னைய விளையாட அனுப்புங்களேம்மா, என்னோட நண்பர்களெல்லாம் வந்திருப்பாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது, சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிங்கிறான். சரி சரிடா செல்லம், பார்த்து விளையாடு, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. ஆ சரிம்மா, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். சீனு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். அப்போ தியாகு வராங்க. என்னடா தம்பி, எங்கே போயிட்டுருக்குற அப்படிங்கிறாங்க. அதோ அங்கே தான் அந்த குகையில் போய் விளையாட போகிறேன் மாமா அப்படிங்கிறான். ஓஹோ, இவன் அந்த குகையில் போய் விளையாட போகிறானா? சரி சரி, நாம் அந்த பையனை குகைக்குள்ளே வச்சு பூட்டிட வேண்டியது தான். அவனாவே வந்து மாட்டுறானே, இதுவும் ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. வா தம்பி வா, நானும் அந்த குகை பக்கத்தில் தான் போகிறேன், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தியாகுவும் சீனு தம்பியும் குகைக்குள்ளே போயிட்டாங்க. 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. சரி சரி தம்பி, நீ அப்படியே குகைக்குள்ளே போ, அந்த பக்கம் போனோன்னா வழி வரும், நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன், நேரமாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு சீனுவும் சரி மாமா, நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் வந்து விட்டதே ரொம்ப சந்தோஷம், நான் இதுக்கப்புறம் போய்க்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சீனு மட்டும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறான். குகைக்கு உள்ள சீனு போனதுமே இந்த தியாகு குகையோட கதவை மூடி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, தியாகு தான் குகையிலேருந்து வெளியில் வேக வேகமாக ஓடி வரணும், யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக வராங்க. ஆனால் குகையில் தானாகவே ஒரு கதவு உருவாகி அந்த குகைக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாத மாதிரி தியாகு உள்ளவே மாட்டிக்கிட்டாங்க. அந்த சீனு தம்பி அப்படியே போயிட்டுருக்குறான். என்னது இது, இவ்வளோ இருட்டாக இருக்கே, ரொம்ப பயமாக வேற இருக்கு. சரி, நாம் தைரியசாலி தானே, எதையும் சாதிப்போம். இவ்வளோ பெரிய குகைக்குள்ளே இது வரைக்கும் வந்ததே கிடையாது, ஏதாவது பொக்கிஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்தான், நாம் போகலான்ட்டு போயிட்டே இருக்கிறான். திடீர்னு ஏதோ ஒரு ஒளி அவனோட 2 கண்களும் கூசுது. கண்களை கசக்கிட்டு கையை வச்சு அப்படியே பார்க்குறான். மங்களகரமாக கண்ணு கூசுது, மினுமினுன்னு இருக்கு. சரி சரி, ஏதோ பரிசு தான் நமக்கு கிடைக்க போகுது போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலான்ட்டு போயிட்டே இருக்கிறான். பார்த்தா தங்கமும் வைரம் முத்து மாணிக்கம்னு அவ்வளவு பொருட்கள் மினுமினுன்னு குமிஞ்சு கிடக்குது. அங்க ஒரு ஓரமா ஒரு பெரிய கோணி பை இருக்கு. அந்த பைய நிறையா தங்கம் வைரம் முத்துமணி ரத்தினங்கள்னு எல்லாத்தையும் அள்ளி போடுறான். சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த பைய தூக்கிட்டு நடக்கிறான். ஒரு ஓரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. இதுதான் அந்த மாமா சொன்ன வழி போல இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு வெளிச்சம் தெரிஞ்ச அந்த பாதை வழியா வெளியில வந்துட்டான். தங்கம் வச்சிருக்கிற பையோட அவனோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து, அம்மா அம்மா, நான் என்னென்னலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு பாருங்க, இங்க வாங்கம்மா வாங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டேயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த தங்கம் வைரம் மணிகள் ரத்தினங்கள் முத்துக்கள் எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறான். இந்தாங்கம்மா இந்தாங்க, நமக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், நம்ம குடும்பத்துக்கு இது போதும்ல அப்படிங்கிறான். என்னடா சீனு கண்ணா, இவ்வளோ பொருட்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறியே, நமக்கு இதுவே போதும், இதுக்கு மேலே பேராசைப்பட வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு இதுவே மிகப்பெரிய பரிசு. ஒரு கதவு மூடுச்சேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னொரு கதவு திறந்திருக்குது பாரு. எப்பவுமே அந்த கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாங்க, அதுதான் போல இந்த வழி. இவ்வளோ நாள் நாம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் திறந்துருச்சு, இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சீனுவும் ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது தான் ரொம்ப சரி அப்படிங்கிறான். நம்ம அப்பா இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியதே இல்லை, அவங்கள நாம் முதலாளியாக்கி பார்க்கணுண்டா அப்படின்ட்டு அந்த தங்கம் வைரம் நவரத்தினங்கள் எல்லாத்தையும் காசாக மாற்றி அவங்க பெரிய தொழில் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சோம்னா கடைசியில் அந்த தீங்கான பாதையில் நம்மளே போய் விழுந்துருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் நல்லதை நினச்சி நல்லதை செய்யும் பொழுது தானாகவே நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் தேடி வரும். முக்கியமான விஷயமே, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக அது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நடந்தே தீரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க சாதுன்றதுக்காக அவங்க முட்டாள் கிடையாது, முட்டாள்தனம் வேற, சாதுவாக இருக்கிறது வேற. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா,
ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.